மீண்டுமா மோடி? வேண்டவே வேண்டாம்னு நாங்க சொல்றோம். ஏன்னா மத்தியில ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு உட்கார வச்சு அதன் மூலமா நம்ம அடையலாமா? இந்திய இந்துத்துவ அரசின் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. வங்கதேசம், குடியுரிமை வழங்கப்படுறத இங்க பிரச்சனை. அகதிகளாக வந்திருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த இரண்டு கூட்டணியில் எந்த கட்சியுடைய ஆட்சி இந்தியாவில் தேர்தலுக்கு பிறகு அமைய வேண்டும் என்பது விடுதலை இயக்கத்தினுடைய கோரிக்கையாக இருக்குது சார்? இப்போதைக்கு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய அந்த நெடுங்கால குறிக்கோள்கள், தமிழ் தேசம் விடுதலை பெற வேண்டும், சாதி ஒழிந்த ஒரு தமிழ் சமுதாயத்தை அமைக்க வேண்டும். இதை உடனே நாம் அடைய முடியாது. இதை அடைவதற்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு நமக்கு வேண்டும். தமிழ் மக்களுடைய ஆதரவை திரட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஜனநாயக சூழ்நிலை இருக்கணும். நம் போராடுவதற்கான ஜனநாயக வெளி இருக்கணும். இப்போ இந்த பாஜக ஆட்சி, மோடி தலைமையிலான ஆட்சி, இது இப்போ புதுசாக வரப்போகிறதில்ல. 10 ஆண்டுகளாக நடைபெற்ற ஒரு ஆட்சி. இந்த 10 ஆண்டுகளாக அவர்கள் ஜனநாயக வெளியை சுருக்கி விட்டார்கள். பல வகையிலும் ஒரு வல்லாட்சியமாக இந்த ஆட்சியை நடத்தியிருக்கிறார்கள். இதை 10 ஆண்டு நடத்தி முடிச்சுட்டு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் மோடி வேண்டும் மோடிங்கிறாங்க. மீண்டுமா மோடி? வேண்டவே வேண்டாம்னு நாங்கள் சொல்றோம். ஏன்னா இந்த 10 ஆண்டு காலத்தினுடைய அனுபவம், பட்டறிவு அப்படித்தான் மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறோம். எல்லா வகையிலும் ஒரு மோசமான ஆட்சி இது. எனவே இப்போ முதல் வேலை எந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை காட்டிலும் எந்த ஆட்சியை தொடர விடக்கூடாது என்பதுதான். இதற்கு மாற்றாக ஒரு அற்புதமான அருமையான ஒரு ஆட்சி வந்துடும்லாம் நம்ம நினைக்கல. அதற்கான சூழல் இல்லை. ஆனால் குறைந்தது இந்த ஆட்சி அளவுக்கு மோசமாக இல்லாமல் இந்த ஆட்சி செய்திருக்கிற மோசமான காரியங்களை சரி செய்யக்கூடிய, ஜனநாயக சூழலை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி வேணும்னு கருதுகிறோம். இப்போ இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கு, மோடி ஆட்சிக்கு முடிவு கொண்டு வருவதற்கு அதற்கான வலிமை எங்களிடம் இல்லை. நாங்கள் தேர்தல் நின்று அவங்களை தோற்கடிக்க முடியாது. அவர் தேர்தல் நின்று தான் வந்திருக்கார். 2014 தேர்தலில் வெற்றி பெற்று தான் மோடி ஆட்சி வந்துச்சு. 2019 மீண்டும் 5 ஆண்டுகளுக்கும் தேர்தல் வழியாக தான் வந்துச்சு. 2014 282 இடம் ஜெயிச்சாங்க. 2019 303 இடம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க 400 இடங்களுக்கு மேலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது முடியலங்கிறது அப்புறம். ஆனால் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், இப்போ செய்துக்கிட்டு இருக்கிற காரியங்களை இன்னும் முழுமையாக செய்ய வேண்டும்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ இருக்கிறத விட நிலைமை மோசமாயிடும்னு அர்த்தம். அது அவங்களே ஒத்துக்கொள்கிறதா அர்த்தம். அப்படி இருக்கும்போது இதை முதல்ல தடுத்து நிறுத்தணும். அதுதான் உடனடி இலக்கு. அதுதான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுத்து நிறுத்தணும். பாஜக ஆட்சி வரக்கூடாது. அந்த தடுத்து நிறுத்துகிற வலிமை நமக்கே இல்லை என்கிற போது யாருக்கு இருக்கோ அவர்களை கொண்டு தான் அதை செய்யணும். அந்த வலிமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்த இந்தியா கூட்டணிக்குத்தான் இருக்கு. இதுதான் அப்பட்டமான உண்மை. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை ஆதரிப்பதன் மூலம்தான் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதை நம்மால் தடுக்க முடியும். அதைத்தான் நாங்கள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் இலக்கு என்பது பாஜக மீண்டும் ஆட்சி வரவிடக்கூடாது, காங்கிரஸ் தான் அடுத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது உங்களுடைய இலக்கு. காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும்
என்பதை ரொம்ப விரும்பி ஏற்றுக்கொண்டு அதுக்காக நாங்கள் போராடல. பாஜக வரக்கூடாது, தடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. காங்கிரஸ் தான். வேற ஒரு கட்சி வந்து அதை தடுக்க முடியாது, நாங்கள் முடியாது. வேற யாராவது வந்து தடுத்துருவாங்களா? காங்கிரஸ் திமுகவை காட்டிலும் இன்னும் சிறந்த ஏதாவது ஒரு கூட்டணி இருக்குதா? இல்லை. அதனால காங்கிரஸ் திமுக கூட்டணியை நாம் ஆதரிக்கிறோம். இப்போ 10 ஆண்டுகால பாஜக ஆட்சி மீது உங்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது. இதே போல வந்து 2004 இருந்து 2014 வரையில இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் அரசாங்கம். அந்த 10 ஆண்டு கால காங்கிரஸ் அரசாங்கத்தை மீது உங்களுக்கு எந்த மாதிரியான நம்பிக்கை இருந்தது, அதை சொல்லுங்க சார். இல்லை, அது மேல் நம்பிக்கை இருந்துச்சுங்கிறது தப்பு. ஏன்னா அது வந்து ஒரு புது தாராளிய முதலியத்தினுடைய ஆட்சி. அதாவது நியோ லிபரலிசம்னு சொல்கிறாங்க பாருங்கள். 90கள்லேருந்து அதுதான் தொடர்ந்து வருது. அது உலகச் சந்தையோடு இந்தியாவை பிணைப்பது, குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், இதையெல்லாம் லிபரலைசேஷன், இதையெல்லாம் கொள்கையாக கொண்ட ஆட்சி தான் அது. உலக வங்கியோடு இந்திய சந்தையை பிணைப்பது, பன்னாட்டு மூலதனங்களுக்கு சேவை செய்வது, இந்திய பெருமுதலாளிகளை வளர்த்து விடுவது, சுற்றுச்சூழலுக்கு கேடு, வேளாண்மைக்கு கேடு, இதெல்லாம் தான் இருந்துச்சு. யாரும் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொண்டு, இதனால் ஏற்பட்ட வருத்தத்தை பயன்படுத்தி கொண்டு ஆட்சிக்கு வந்த மோடி வேலையில்லா திண்டாட்டத்தை நான் ஒழித்து கட்டுறேன், ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னார். காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் பெருகிவிட்டது, அந்த ஊழலை நான் ஒழிக்கிறேன்னார். கருப்பு பணத்தை கைப்பற்றி மீண்டும் கொண்டு வந்து ஒவ்வொரு கணக்கிலும் 85 லட்சம் கோடியை மீட்புன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், இவ்வளவும் சொல்லியிருக்கிறார். 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் கணக்கிலையும் போடுறேங்கிறார். இந்த வாக்குறுதிகள் எதையுமே காப்பாற்றவில்லை என்பது மட்டுமல்ல, 10 ஆண்டு கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியை காட்டிலும் பல மடங்கு மோசமான ஆட்சியாக இந்த ஆட்சி அமைந்து விட்டது. இப்போ அவங்க வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து சில மாற்று திட்டங்கள், இதை சரி செய்வதற்கான யோசனைகளை முன்வைக்கிறாங்க. அதை ஓரளவு நம்பலாம். 10 ஆண்டுகள்ல செய்த தவற இனி வரும் காலில் செய்ய மாட்டாங்கன்னு நம்ம உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க தேர்தல் அறிக்கையில. அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம அப்படி சொல்லலை. ஏன்னா உத்தரவாதம் கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றிட முடியும்னு அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். என்னன்னா, பாஜகவை மீண்டும் தேர்ந்தெடுங்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் என்று மோடி கேட்கல. மோடியை மீண்டும் பிரதமராக்குங்கள்னு கேட்கிறார். இப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தில் பிரதமர் பதவிக்காக ஒரு தேர்தல் இருக்கா? இல்லை. இப்போ அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கான தேர்தல் இருக்கு. இங்கே அப்படி கிடையாது. இது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தான் இது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி அல்லது குழு ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர் பிரதமராக போகிறார். இவர் வாரணாசியில் தோத்துட்டாருன்னா அப்புறம் வேற ஒருத்தரை எடுக்கணும்ல. இல்லை, இவர் ஜெயித்தாலும் பெரும்பான்மை அந்த கட்சி கிடைக்காம போச்சுன்னா அப்போ எப்படி பிரதமர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க? இப்போ இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தரப்பில் யாரையும் பிரதமர் வேட்பாளர்னு அவங்க முன்னிறுத்தலை. தேர்தல் முடியட்டும்ட்டாங்க. அதாவது ஒரு வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிற போது உள்ளே இருக்கிறவங்களையெல்லாம் காப்பாற்றணும். வேறு எந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்க? வேறு எங்கே இருக்குது உங்களுக்கு வீடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களை எரிய விட முடியாது. முதல்ல எல்லாரையும் வெளியே கொண்டு வந்துடுவோம், வெளியே காப்பாற்றுவோம். பிறகு ஒரு வீடு எது சிறந்த வீடு, எது பாதுகாப்பானதுன்னு தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதான் சரியான முறை. இப்போ இவங்க யாரையும் அப்படி அறிவிக்காதனால இப்போ நமக்கு என்ன கேட்குறோம்னா, இந்த ஆட்சியை தடுப்பது தான் நோக்கம். இப்போ இன்னொரு ஆட்சியை அமைப்பது நம்ம கையில் இல்லை. அது என்ன நடக்குது, மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ அது வரட்டும். ஒன்று நமக்கு என்ன தெரியும்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் கோரிக்கைகளுக்காக போராடுவது தவிர வேறு வழியே இல்லை. அது பாஜக வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் யார் வந்தாலும் அதுதான் நிலைமை. மாநிலத்தில் திமுக வந்தாலும் அண்ணா திமுக வந்தாலும் டெல்லியில் யார் வந்தாலும் மக்கள் போராடித்தான் ஆக வேண்டும். போராடுவது தவிர வேறு வழி இல்லை. ஆனால் பாஜக ஆட்சி அந்த போராடுகிற சூழலையே குறுக்கிடுச்சு. அடக்குமுறை சட்டங்களை மிக தீவிரமாக செயல்படுத்துகிறாங்க. தற்சார்பாக இருக்க வேண்டிய அரசு நிறுவனங்களை எல்லாம் ஆளுங்கட்சியினுடைய கைக்கருவிகளாக பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்துலேயும் மோடி வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராகவே நடந்து கொள்ளலை. அவர் ஒரு ராஜாவை போல, மகாராஜாவை போல நடந்து கொள்கிறார். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் பாருங்கள்.
மணிப்பூரில் அவ்வளவு நிகழ்ச்சிகள் நடக்குது, கலவரம். அதை பற்றி வாயே திறக்கல அவர். பக்கத்தில் இருக்கிற அஸ்ஸாம் கூட போயிட்டு வர்றார், ஆனால் இதை பற்றி பேசலை. இது எப்படி இருக்குது தெரியுங்களா? அந்த காலத்தில் ராஜாக்கள் அரண்மனைக்குள்ளே இருக்கும்போது வெளியில் வரும்போது அமைச்சர்கிட்ட கேட்பாங்க, அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிகிறதா? அப்போ ஊரில் மழை பெய்தா இல்லையான்னு கூட தெரியாமலா ஒரு ராஜா இருப்பார்? அப்படி தான் இவர் இருக்கிறார். மணிப்பூரை பற்றி சில செகண்ட் தான், எல்லாரும் கட்டாயப்படுத்தணும், 2-3 செகண்ட் பேசுகிறார். மணிப்பூர் சகோதரிகள்ங்கிறார். என்ன அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குது? இன்றைக்கும் மணிப்பூரில் மாநில அரசும் இவங்க தான், இந்திய அரசும் இவங்க தான். இரட்டை என்ஜின் அரசாங்கம்னு சொன்னாங்க. இரட்டை என்ஜின் அரசாங்கம் தான் குக்கி மக்களை இனப்படுகொலை செய்துச்சு. அவ்வளோ பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விட்டாங்க. பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்க. உச்சநீதிமன்றமே கடுமையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை மோசமானுச்சு. அதனால் வேண்டி மோடி வரக்கூடாது, மோடி ஆட்சி மீண்டும் வரக்கூடாது. மோடி ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுடைய ஒரு ஏஜென்ட் தான் அவர். எனவே ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை ஆட்சி கொண்டு வரது தான் அவர் பாடுபடுறாரு. மிக எதேச்சாதிகாரமாக பாடுபடுறாரு. இதுக்காக எதை செய்தாலும் பாவம் இல்லை, எதை செய்தாலும் குற்றம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. போட்டியிடுகிற வேட்பாளர்கள் எல்லாம் பாருங்கள், பெரும்பாலும் எல்லாம் ஒரு 70 விழுக்காடு கடுமையான குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்கள் போட்டியிடுறாங்க அவங்களுக்கு. அதே போல் ஏற்கனவே குற்றவாளிகளாக இருந்து அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சர்களாக மாறி மீண்டும் புகார்களுக்குள்ளாகி நீதிமன்றங்களால் கண்டிக்கப்பட்டு இந்த அஜய் மிஸ்ரா தேனியும் ஒருத்தர் இந்த உத்தரப்பிரதேசில் லக்கிம்பூர் கேரி எம்பி, அவருடைய மகன் மக்கள் இவர் பார்வையிலேயே, அமைச்சருடைய பார்வையிலேயே ஊர்வலமாக சென்ற உழவர்கள் மீது வண்டி ஏற்றி 4 பேர் கொல்லப்பட்டார். 2020 ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்பட்டார். ஆமாம். எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்தாங்க. கடுமையான எதிர்ப்புகள், கண்டனங்கள். உச்சநீதிமன்றம் தலையிட்டு முதல் தகவல் அறிக்கை எங்கெல்லாம் கேட்ட பிறகு அந்த பையனை மட்டும் கைது பண்ணாங்க. அமைச்சர் பதவி விலகணும்னு எல்லாரும் கேட்டாங்க. கடைசி வரை அவர் விலகவே இல்லை. மீண்டும் அதே தொகுதியில் அதே நபர் போட்டியிடுகிறார். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க? எந்த குற்றவாளிகளுடைய தோல் மீது ஏறியாவது, யாரை அச்சுறுத்தியாவது நம்ம நோக்கங்களை, ஆதிக்கத்தை பெறணும், முழுமையான அதிகாரத்தை பெறணும். எனவே தான் நாம் சொல்கிறோம், எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த தேர்தலில் ஒரே ஒரு வினா தான் இருக்குது. அதுதான் மைய வினா, சென்ட்ரல் இஷ்யூ ஒன்று தான். இது சட்டமன்ற தேர்தல் அல்ல. முதலமைச்சர் எப்படி சாதித்தார், சாதிக்கலை என்ற அடிப்படையில் தீர்ப்பு எழுத வேண்டியதில்லை. அடுத்த முதலமைச்சர் யாராக வரணுங்கிறதுக்காக நடத்தப்படுற தேர்தல் அல்ல இது. இது ஊராட்சி மன்ற தேர்தல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல். நாடாளுமன்ற மக்களவையையும் அந்த மக்களவை வழியாக நாட்டினுடைய பிரதமரையும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இதைத்தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திய ஒருவர் மீண்டும் அந்த பதவிக்கு வரலாமா கூடாதா என்று மக்கள் தீர்மானிக்க வேண்டிய தேர்தல். வேறு தொடர்பில்லாத சிக்கல்களை எல்லாம் இதுக்குள்ளே பேசி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்புறம் பேசிக்கலாம், இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம், இல்லை வேறு அரங்குகளில் பேசலாம். ஓட்டு கேட்குற அரங்கில் போய் அதை போய் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ தமிழ் தேசியம் வளர்வதற்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இல்லை பாஜக அரசாங்கம், எந்த அரசாங்கம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க எதிர்வரும் காலங்களில்? எந்த அரசாங்கமும் உறுதுணையாக இருக்காது. ஏன்னா அவங்க யாரும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. உதாரணமாக இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி இருக்கணும், இதுதான் காங்கிரஸ் கொள்கை, இதுதான் பாஜக கொள்கை. நிலையில் மாற்றமே இல்லை. கண்டிப்பாக 2 பேருக்கும் தமிழ் ஆகாது தான். ஆனால் தமிழ்நாடும் ஆகாது, தமிழ்நாடும் ஆகாது, தமிழர்கள் தமிழ் பண்பாடு எதுவுமே ஆகாது. இந்த தமிழுக்கு அவங்க உதட்டளவில் புகழ்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க. அரசியலுக்காக பேசுவாங்க, வாக்குகளுக்காக பேசுவாங்க. ஆனால் என்ன கூர்மையாக பார்க்கணும்னா, இதில் ஒரு கொள்கை இருக்குது. இப்போ காங்கிரஸ்க்கு இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அட்டவணையில் இருக்கிற மொழிகள் 22 மொழிகள் இருக்குது. அதில் ஒரு மொழி தான் இந்தி. சட்டப்படி அது தேசிய மொழி அல்ல, ராஷ்டிர பாஷா அல்ல, அது அலுவல் மொழி, அவ்வளோதான். இதை ஒத்துக்கொண்டு மற்றது என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க. இப்போ தமிழ் ஆட்சி மொழி சட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் 56 நிறைவேறிச்சு. இந்த 17வது பகுதியினுடைய 348வது உறுப்பில் அதில் ஒரு துணை உறுப்பு
உயர்நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக அந்த மாநில ஆட்சி மொழியை பயன்படுத்துவதற்கான வழி. அது குடியரசுத் தலைவருக்கு எழுதி ஆளுநர் அனுமதி பெற்றால் செய்யலாம். இது ஏற்கனவே ஹரியானா, ராஜஸ்தான் சில மாநிலங்களில் செஞ்சுருக்கிறாங்க. செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இந்த அரசமைப்பு சட்டத்திற்குள் இருக்கிற அந்த வரம்புக்குட்பட்ட உரிமைகளையாவது மதிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது. இவங்க அப்படி இல்லை. ஏன்னா மோடியை வழிநடத்துவது அரசமைப்பு சட்டம் அல்ல, அவங்க ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தான். சாவர்கார் ஒரு கோல்வால்கர் என்ன எழுதியிருக்காங்கங்கிறது தான். அவங்க ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து என்பது ஒரு இறையியல் மட்டுமல்ல, இந்து என்பது மொழி. நீங்கள் கேள்விப்படவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எழுதுகிறார் கோல்வால்கர். இந்துன்னா மொழி, இந்துன்னா நிலப்பரப்பு. இந்துங்கிற பேரில் இத்தனையும் சொல்லலாம். இந்து மொழின்னு என்ன இருக்குது? அவர் சமஸ்கிருதத்தை சொல்கிறார். சரி, இந்த தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்களே இந்துக்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதிலிருந்து பிறந்து இதிலிருந்து கிளைத்த மொழிகள் அதெல்லாம். அவர் சமஸ்கிருதம் தான் மூல மொழி, அது இந்து மக்களுக்கான மொழி. வேறு மொழி பேசுகிறவர்கள் அவங்களாம் ரெண்டாம் நிலையில் தான் தள்ளி வைக்கப்படணும். இது ஆர்எஸ்எஸ்னுடைய மூல கொள்கை. அதனால்தான் இன்று வரைக்கும் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாஜக சத்தியம் அடித்து சொல்லலாம், ஆர்எஸ்எஸ் ஒத்துக்காது. இந்திய தேசிய கொடியை தூக்கிட்டு வர்றாங்க இவங்கெல்லாம், திரங்க யாத்திரை நடத்துகிறாங்க, காஷ்மீரெல்லாம் போய் உயர்த்துறாங்க. ஆனால் பாஜகவினுடைய நாகபுரி அலுவலகத்தில் இன்று வரை இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டதில்லை. மறந்துடாதீங்க. அந்த கொள்கையுள்ள ஒரு மோடி தமிழுக்கு கூடுதலான பகைவராக இருப்பார், மூர்க்கமான பகைவராக இருப்பார். வாயளவில் பேசிட்டு போகிறதுனால ஒன்றும் பயனில்லை. அதாவது உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று 2006 திமுக ஆட்சியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டது. அப்போ ஒரு 10 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் அரசாங்கம். இப்போ 10 ஆண்டுகள் ஆண்டு வருவது பாஜக அரசாங்கம். இந்த 2 அரசாங்கமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதே போல் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற கிளையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழ்நாட்டிலேருந்து வலுத்து வருது. இந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. அதே போல் தமிழ் தேசியம் இலங்கையில் தமிழீழம் வளர்வதற்கான வாய்ப்பையும் இந்த 2 அரசியலுமே உருவாக்கி தர வாய்ப்பு இல்லை. மத்தியில் வேறு எந்த கட்சியோட ஆட்சி அமைந்தால் இலங்கையில் தமிழீழம் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது, தமிழ் தேசியம் உருவாக்கான வாய்ப்பு இருக்குது? அதை பற்றி சொல்லுங்கள் சார். மத்தியில் அப்படி ஒரு ஆட்சி அமையக்கூடும் என்றால் அது எந்த ஆட்சியாக? தமிழ் தேசியத்துக்காக போராட வேண்டியில்லையே. தமிழ் தேசியம் என்பது இந்தியாவில் ஆட்சி பிடிக்கிறதல்ல. தமிழ் தேசியம் என்பது இந்தியாவை விட்டு விலகி போயிடுறது. இந்தியா விட்டு விலகி போனாலும் தமிழ் தேசியம் வெற்றி பெறும். மத்தியில் ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு உட்கார வச்சு அதன் மூலமாக நம்ம அடையலாமா? ஒரு தனி கட்சி ஆட்சி, கூட்டணி ஆட்சி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடு தன்னுடைய இறைமையை மீட்டு கொள்ளணும், தன் மொழி சார்ந்து நிலம் சார்ந்து தன்னுடைய ஆட்சியை நிறுவிக்கொள்ளணும். அதற்கு நீண்ட காலம் ஆகும், நீண்ட காலம் போராட வேண்டி இருக்கும் என்பதால் அந்த போராடுகிற வாய்ப்பை நாம் இழக்க வேண்டாம்னு இன்னைக்கு சொல்கிறோம். அவ்வளவுதான். அதுக்காக தான் இந்த கட்சிகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குதே தவிர, இதெல்லாம் நிறைவேறினா தமிழ் தேசியம் வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான உதாரணம். தமிழீழம் மலர்வதற்கு எந்த ஆட்சி துணை நிற்கும்? எந்த ஆட்சியும் துணை நிற்காது. எந்த ஆட்சியும் இல்லை. இந்திய அரசோட கொள்கையே தமிழீழத்துக்கு எதிராக இருப்பது. இந்தியா தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை தான் இருக்கு. ஆனால் அதில் கூட ரொம்ப நுட்பமாக பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய கொள்கை இதை விட ஆபத்தானது. ஏன்? அது அகண்ட பாரத கொள்கை. தமிழீழம் உள்ளிட்ட இலங்கையை இந்திய இந்துத்துவ அரசின் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய இலக்கு. வங்கதேசம், நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாமே அகண்ட பாரதத்துக்குள்ளே வந்துடணும். இதையெல்லாம் அடக்கி ஆளணும். இதற்கெல்லாம் ஆட்சி மொழியாக சமஸ்கிருதம் இருக்கணும், ஆளும் மதமாக இந்து மதம் இருக்கணும். இது அவங்களுடைய கொள்கை, அகண்ட பாரத கொள்கை. இதில் ஒளிமறைவே கிடையாது. அப்போ இதுக்கு எது அடிப்படை? இஸ்லாமியர்கள் 2ஆம் பட்ச குடிமக்கள் ஆக்கப்படணும். இஸ்லாமியர்களை அடக்கி வைக்கணும்.
அவர்கள் இந்த நாட்டில் மற்றவர்களோடு சமத்துவமான குடிகளாக இருக்கக்கூடாது. இப்போதான் கூர்ந்து நீங்கள் என்ன பார்க்கணும், அதுக்கத்தான் 2 சட்டம் கொண்டு வந்துருங்க. ஒன்று சிஏ, இன்னொன்று காமன் சிவில் கோடு. இந்த இஸ்லாமோஃபோபியாங்கிற இஸ்லாமியர் வெறுப்பு என்பது சிங்கள பௌத்தத்திற்கும் இந்துத்துவத்திற்கும் பொதுவானது. இதுதான் முக்கியமானது. இலங்கையில் ஆளுகிற சிங்கள பௌத்த பேரினவாதமும் இந்தியாவை ஆளுகிற இந்துத்துவ ஆதிக்க கொள்கையும் ஒரே கோட்டில் சந்திக்கின்றன. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழீழத்திற்கு காங்கிரஸ் கேடு செய்தது, இனவழிப்புக்கு துணை செய்தது. திமுக காங்கிரஸுக்கு அந்த இனவழிப்பில் பங்குன்றே சொல்கிறேன். ஆனால் எதிர்காலம் இருக்கு பாருங்க. நம்ம நியாயத்துக்காக போராடுறது மட்டுமில்லை, நீதிக்காக போராடுறது மட்டுமில்ல, எதிர்காலத்தில் ஒரு தமிழீழ விடுதலைக்காகவும் சேர்த்து நம்ம போராடுறோம்னா அதற்கு காங்கிரஸ் திமுகவை காட்டிலும் பெரிய பகையும் தடையும் எதுன்னா பிஜேபி தலைமையிலான இந்துத்துவ அரசாங்கம். அந்த கோணத்திலையும் நம்ம அதை எதிர்க்கணும். 2024 காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் இலங்கையில் தமிழீழம் மலர்வதற்கு காங்கிரஸ் அரசாங்கம் உறுதுணையாக இருக்குமா, சப்போர்ட்டாக இருக்குமா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இல்லை, நம்பிக்கை இல்லை. அதான் உண்மை. ஏன்னு கேளுங்க. காங்கிரஸ் இருக்கட்டும், திமுக முதல்ல எடுத்துங்க. திமுக போன தேர்தல் அறிக்கையில் இன அழிப்பு, நீதி கேட்டல், பொது வாக்கெடுப்பெல்லாம் எழுதியிருந்தாங்க. இப்போ ஐநாவில் தீர்மானம் வரும்போதெல்லாம் ஆதரிக்க சொல்லியெல்லாம் கேட்டாங்க கலைஞர் இருக்கிற போது இந்திய அரசு எல்லாம். இந்த முறை தேர்தல் அறிக்கையில் ஈழம் பற்றி எதுவுமே இல்லை. இலங்கையிலிருந்து வந்த தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுங்கிறாங்க. அவங்க சொல்றது யார? மலையக தமிழர்களை. அவங்க இங்கே குடிமக்கள் தானே, நீங்கள் குடியுரிமை வழங்கி தானே ஆகணும். அவங்க வேறு நாட்டு குடிமக்கள் இல்லையே. சினிமா சாஸ்திரி ஒப்பந்தப்படி தானே அவங்களை அழைச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுறதா இங்கே பிரச்சனை? அகதிகளாக வந்திருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திரிகோணமலை பகுதியிலிருந்து வந்திருக்கிற தமிழர்கள் தான் இங்கே ஈழத்தமிழர்கள். அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவது பற்றி எதுவுமே இல்லை. இன்னொரு பக்கம் அவர்களை ஏதிரிகளாக அங்கிருந்து விரட்டி அடித்த சிங்கள பேரினவாத ஆதிக்கத்தை தோற்கடித்து தமிழீழம் மலர்வதற்கு துணை நிற்கிற பார்வையே இல்லை. ஐநா மனித உரிமை பேரவையில் தீர்மானம் வரும்போது தமிழீழத்துக்கு ஆதரவாக, குறைந்தது சிங்களத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையே இவங்கள்ட்ட இல்லை. அப்போ எப்படி இவங்க மேல் நம்ம நம்புறது? நம்ம நம்பலாம் இல்லை. நாம் நம்புவது தமிழீழத்திற்காக தாயகத்திலும் புலம்பெயர் தமிழ் உலகத்திலும் தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடிய போராட்டங்களை தான். இந்த போராட்டங்களுக்கான வாய்ப்புகள் நமக்கு வேணும்னு கருதுகிறோம். அதுக்கு ஜனநாயகம் வேணும். அதற்காகத்தான் நம்ம பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறோம். அவங்க தான் இதில் மோசமானவங்களாக இருக்கிறாங்க. ரெண்டும் மோசம்னாலும் இது மோசத்திலும் மோசமாக அது இருக்குது. 2009 அந்த இலங்கையில் நடைபெற்ற அந்த இனப்படுகொலையின் போது இந்தியாவை ஆண்டது காங்கிரஸ் அரசாங்கம். காங்கிரஸ் அரசாங்கத்தோடு கூட்டணி அமைத்தது திமுக அரசாங்கம். ஸோ தமிழ்நாட்டிலிருந்தும் ஆதரவு கிடைச்சிருக்கு, இந்தியாவிலிருந்தும் ஆதரவு கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்கையில் இப்போ அதெல்லாம் கடந்த காலம். இப்போ தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தால் நீங்கள் தமிழீழம் மலர்வதற்கு வாய்ப்பு இல்லை. அவங்க துணையோடு இல்லை. நம்மளாம் நல்லா தமிழீழ மலர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். தமிழீழ இவங்களை நம்பியா போராட்டம் ஆரம்பித்தாங்க. இவங்களை நம்பி தான் மலரணும்னு அவசியம் இல்லை. இவன் எதிர்ப்பையும் மீறி அமையும். ஐபிகேஎஃப் அனுப்புனாங்க, தோத்தானே ஓடி வந்தாங்க. அவங்களெல்லாம் எந்த நாட்டு ஆதரவோட புலிகள் ஐபிகேஎஃப் தோக்கடிச்சாங்க. சொந்த பலத்தில் சொந்த மக்களை நம்பி தானே தோக்கடிச்சாங்க. அந்த சொந்த பலத்தில் சொந்த மக்கள் அவர்களை சார்ந்து விடுதலை போராட்டம் நடக்கும், மீண்டும் வெல்லும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தமிழீழம் மலரும், மலர்ந்தே தீரும். அந்த மக்களுக்கு வேற வழியே இல்லை. நமக்கெல்லாம் உண்ண உணவும் குடிக்க நீரும் மூச்சு விட காற்றும் தேவைப்படுவது போல அவங்களுக்கு விடுதலை தேவை. அது இல்லாமல் வாழ முடியாது. தமிழ் தேசியமும் காக்கப்படும். நிச்சயமா காக்கப்படும். அது காலதாமதாகும். காலதாமதமாகும். இன்னைக்கு இருக்கிற புறச்சூழல் அப்படிதான். நம்மை விட மூத்த போராட்டம் பாலத்தீன போராட்டம். எவ்வளவு கடுமையா போராடிட்டு இருக்காங்க. குர்திஷ் போராட்டம் எவ்வளவு காலமா போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதனால யாரும் போராட்டத்தை கைவிட்டலை. தமிழீழ போராட்டம் கைவிடப்படலை. இந்த 3 களங்களிலும் தொடர்ந்து நடக்கும். யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கவில்லை என்றாலும் மக்கள் அந்த போராட்டத்தை நடத்துவார்கள். அதுக்கு நம்மெல்லாம் துணை நிற்போம். அது இந்த தேர்தலோடு தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கல. தேர்தலோட ஒரே ஒன்று தான் தொடர்புபடுத்துகிறேன். என்னன்னா, மக்கள் போராட்டங்களுக்கு ஏற்ற சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அந்த ஏற்ற சூழலை பாஜக அரசாங்கம், மோடி ஆட்சி கெடுத்து வைத்திருக்கிறது. எனவே மீண்டும் கெடுப்பதில் கூட
இவங்க இதை விட மோசமாக இருப்பாங்க என்று நம்ம சொல்கிறோம். இப்போ உள்ள இந்தியா கூட்டணி கட்சியில் சேர்ந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் காணாமல் போய்விடும். அதேபோல் மத சார்புள்ள நாடாக இந்தியா மாறிவிடும் என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி தலைவர் முன்வைக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? அதாவதுங்க, அது ரொம்ப மிகையாக எளிமைப்படுத்தி புரிஞ்சிக்கக்கூடாது. அப்படி நேராக அப்படியே நடந்துக்கிட்டே போய்டும்லாம் சொல்ல முடியாது. 5 வருஷம் கழித்து தேர்தலே வராது, அரசமைப்பு சட்டம் அடியோடு கைவிடப்படும். என்னன்னா, ஏற்கனவே அரசமைப்பு சட்டத்தை அரிக்கிற வேலை தொடங்கிடுச்சு. இனிமேல் இந்த தேர்தலில் ஜெயிச்ச பிறகு வரப்போகுதுன்னு சொல்கிறது தப்பு. இந்த தேர்தல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே பாபர் மசூதி இடித்ததை குற்றம்னோ, ஆனால் குற்றவாளிகள் கையில் இந்த இடத்த கொடுத்து ராமர் மசூதி கட்டிக்கணும், ராமர் கோயில் கட்டிக்கணும்னோ சொன்னிச்சில்ல உச்ச நீதிமன்றம். அப்போ இந்த தேர்தல் நடந்த பிறகா சொல்லிச்சு? இதுக்கு முந்தைய சொல்லிடுச்சு. இடஒதுக்கீடு சமூக வழியில், கல்வி வழியில் பிற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்ற அரசமைப்பு சட்ட நிலையை மீறி 103வது திருத்தம் கொண்டு வந்து இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்று பார்ப்பனர்களையும் பிற உயர் சாதியினர்களையும் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு 10 விழுக்காடு என்று கொண்டு வந்தாங்களே, இந்த தேர்தலுக்கு பிறகு வந்துச்சு. அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை மீறுவது தானே. இப்படி ஒவ்வொன்றா ஏற்கனவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல காரியங்கள் பண்ணுவாங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தா இன்னும் நிறைய செய்வாங்க. இப்போ காஷ்மீரில் தனித்தகு நிலையை நீக்கினாங்க. எதை பற்றி கவலைப்படாமல் நீக்கினாங்க. நாடாளுமன்றத்தில் அதை நீக்கிய விதமே உச்சநீதிமன்றத்தில் சொன்னாங்க, சரப்டிஷியஸ் வேணாங்க, திருட்டுத்தனமாக நீங்கள் 370 செயல் ஆனால் இருந்துட்டு போகட்டும், அப்படியே இருக்கட்டும்ட்டாங்க. அதுக்காக அதை ரத்து பண்ணல. ஏன்னா அது காஷ்மீரை எப்படியாவது இந்தியாவில் 2.5 கலக்க செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் நல்ல நோக்கம்தான். திருட்டுத்தனமாக பண்ணியிருந்தாலும் நாங்கள் தடுக்கலைன்ட்டாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தொடங்கிடுச்சு, இந்துத்துவ வேலை திட்டங்கள் தொடங்கிடுச்சு. அஸ்ஸாமில் இஸ்லாமிய திருமண சட்டத்தை தடுத்துருக்கிறாங்க, தடை பண்ணுறாங்க. உத்தரகாண்டில் மீண்டும் மசூதியை இடிக்கிறாங்க. பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே 10 மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் நிறைவேற்றிட்டாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக இங்கேயும் செய்வாங்க. அதான் முக்கியம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.